பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பல கஷ்டங்களுக்கு பிறகு, பல சிக்கல்களுக்கு பிறகு நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்ப காலகட்டத்தில யார் யாரும் இஸ்லாத்திற்கு ஏற்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே சென்று மார்க்கத்தை எத்தி வைத்து இஸ்லாத்தின்பால் அழைப்பு விடுவித்த பொழுது சொல்லால் அடித்தார்கள், திட்டினார்கள், ஏசி பேசினார்கள். இப்படி பல கஷ்டங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்து தன்னுடைய குடும்பங்களில், சொந்தங்களில், உறவுகளில், சகோதரர்களில் பல பேரை பல சூழ்நிலைகளில் இருப்பதற்கு நேரிட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கின்றார்கள். அவ்வளவு கஷ்டத்திலும் கூட நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த இஸ்லாமிய அழகிய மார்க்கத்தை, இந்த அழகிய மார்க்கம் லேசான மார்க்கமாக, நமக்கு ஒரு இனிமையான மார்க்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உஸ்வத்துல் ஹஸனா என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய முன்மாதிரியை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நமக்கு காண்பித்து விட்டு சென்று விட்டார்கள். நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை இதுதான், ரசூலுடைய சுன்னத் இதுதான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெள்ளத் தெளிவாக காண்பித்து விடுகின்றது.